Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அந்த எஸ்எஸ்கே ஓட பணத்தை வச்சே அவன் நமக்கு எதிரா பண்ண சதிய முறியடிச்சாச்சு. இனி நமக்கு எந்த தடையும் கிடையாது. கௌதம், அதுக்கு முன்னாடி அந்த ஆபீசர் கருணாகரனை ஏதாவது பண்ணணும். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. சட்டப்படி கிடைக்கிற சம்பளம் பத்தாதுன்னு லஞ்சம்ங்கிற பேர்ல நம்மள பிசினஸ் பண்ண விடாம எவ்வளவு டார்ச்சர் பண்ணா. நீங்க நல்லாவே படிச்சிருக்கீங்க, இந்த தொழிலையும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்படியும் அந்த கருணாகரன் உங்களை சுத்தல்ல விட்டான்ல. பாவங்க இந்த அப்பாவி ஜனங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் மாட்டினா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அந்த ஆபீசர் உங்களை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பான். அவன் இந்த பதவியில இருக்கிற வரைக்கும் பப்ளிக்கு தொந்தரவாதான் இருக்கும். கருணாகரன் லஞ்சம் வாங்கின வீடியோ நம்ம கிட்ட இருக்கு. அத வச்சே அவன் பதவிக்கு ஒல வைக்கிறேன். நீ அத பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இரு. எப்படியோங்க நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இல்ல நீங்க நடத்தி காட்டிட்டீங்க. என் கௌதம் ஹீரோ தான். நீ மட்டும் என்ன, நீ இல்லனா நான் இத சாதிச்சிருக்க முடியுமா? என் இலக்கியாவும் ஹீரோயின் தான். ஆமா, நான் இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன், ஒரு ஸ்வீட் கூட கிடையாதா? ஸ்வீட் தான் ரெடியா இருக்கே. எங்க எங்க காணோம்? என்ன தேடிட்டு இருக்கீங்க? இதோ உங்க முன்னாடியே நிக்குதே. எங்க? பூ, புது புடவை. இன்னுமா உங்களுக்கு புரியல? ஓ ஓ, ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சு. இலக்கியா, சொல்லு இலக்கியா, இந்த ஸ்வீட்டை எங்க இருந்து கடிக்க ஆரம்பிக்கட்டும்? எங்க இருந்து வேணாலும். என்ன இன்னும் இலக்கியாவை காணோம்? அண்ணா, இங்க நிறுத்துங்க. சரிம்மா. இலக்கியா, அத்தை வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லம்மா, இப்பதான் வந்தேன். அம்மா, எதுக்கு போன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? அது வந்து இலக்கியா, அத்தை நானே உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு வந்தேன். அப்படியா? என்ன விஷயமா சொல்லு. கௌதம்க்கு கொஞ்ச நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் இப்போ ஓகே ஆயிடுச்சு. நிஜமாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ஆமா, எப்படி அது கிடைச்சது? அந்த எஸ்எஸ்கேவை அவனோட வழியிலே போய் காலி பண்ணி சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டோம். என்ன நடந்துச்சுன்னா, நாளைக்கு உங்க வீட்ல கல்யாணம். எஸ்எஸ்கே ஓட காசு எடுத்து அவனுக்கே நான் சூனியம் வைக்கிறேன். ஆபீசர் கேட்ட கமிஷனை கொடுத்து சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டோம். பரவாயில்ல இலக்கியா, நல்ல வேலை செஞ்சீங்க. நீங்க செஞ்சது கரெக்ட் தான். அந்த எஸ்எஸ்கே வழியாவே போய் அவனை தோக்கடிச்சது ரொம்ப கரெக்ட் தான் நீங்க பண்ணது. எப்படியோ அத்தை, கௌதம் பிசினஸ் செய்ய முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இனிமே அவருக்கு எந்த தடையுமே இல்ல அத்தை. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா அது என்ன ஏதோ ஆனான்னு இழுக்கிறீங்க? இல்ல இலக்கியா. என்னாச்சு இலக்கியா? இப்பதான் நீ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த உன்கிட்ட, ஒரு ஆபத்தான விஷயத்த சொல்ல போறேன். ஆபத்தான விஷயமா? என்னத்த, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அந்த அஞ்சலியும் பைரவியும் உன்னை ஜெயில போடலான்னு பாக்குறாங்க. என்னவா? என்ன எதுக்கு ஜெயில போட போறாங்க? என்ன நடந்துச்சு? ஆமா இலக்கியா, அஞ்சலியோட கர்ப்பத்தை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம மயக்க மருந்து கொடுத்தோம்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இந்த அஞ்சலி கோயில்ல இருந்து எடுத்து, அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து அஞ்சலி பார்த்திருக்கா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவ போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. பைரவி, என்ன இன்ஸ்பெக்டர் பேசினாங்க.
இலக்கியாவ ஜெயில்ல தள்ள போறேன். என்ன தடுத்தீங்க, நீங்களும் கூட்டு களவாணின்னு கார்த்திக் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க மூத்த மகனை இழந்த மாதிரி இளைய மகனையும் இழக்க வேண்டியிருக்கும். நீ இளநீர் கடைக்காரங்கிட்ட பேசினல, அந்த வீடியோவை என்கிட்ட காட்டினா. அத வச்சுதான் போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்கா. இன்ஸ்பெக்டர் வேற தீவிரமா விசாரிக்கிறதா சொன்னா. அந்த அஞ்சலி அந்த அளவுக்கு போயிட்டாளா அத்தை? ஆனா நான் சிசிடிவில என்ன பேசுனேன்னு ஆடியோ கேட்காதே. ஆமா இலக்கியா, கேட்காதுதான். ஆனா பைரவிக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவ இன்ஸ்பெக்டர் வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டா. எப்படியாவது அவ உனக்கு 7 வருஷ ஜெயில் தண்டனைய வாங்கி கொடுத்தே ஆகணும் துடியா துடிக்கிறா. ஐயோ, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்காதுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. மயக்க மருந்து கொடுத்து அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க பார்த்தோன்னு அவ கோவம் ஆயிட்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பைரவி ஒரு பக்கம் துடியா துடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சா அவங்க சும்மா வருப்பாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணதான் பாப்பாங்க. இந்த விஷயமா நான் அவங்க 2 பேர்கிட்டயும் போய் கெஞ்சினேன். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்களும் தானே இதுக்கு உடந்தையா இருந்தீங்க. நான் கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லி என்னையே மிரட்டுறா. ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்பதான் நீ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்ன. கௌதமோட பிசினஸ் இனி யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்ன. இப்ப போலீஸ் கேஸ் அதுன்னு சொன்னா நொந்து உடனே உடைஞ்சு போயிடுவான். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அஞ்சலியை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு போலீஸ் அநேகமா இளநீ கடைக்காரத விசாரிப்பாங்க. அவர் என்ன பத்தி எதுவுமே சொல்லாத மாதிரி நான் பண்றேன். உடைஞ்ச குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா இந்த பைரவியும் அஞ்சலியும் இந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடைக்கணும்னு பாக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அத்தை, நான் இப்ப நேரா கோயிலுக்கு தான் போறேன். போய் அந்த இளநீ கடைக்காரரை பார்த்து உடனே பேசுறேன். நான் கிளம்புறேன் அத்தை. உடனே கிளம்புமா, ஜாக்கிரதை. போயிட்டு வரேன். சரிம்மா. அண்ணா, நேரா போய் ரைட் எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா. வரேன். பாத்துமா, பத்திரம். நிறுத்துங்க. இந்தாங்க. நன்றிம்மா. என்ன கடையவே காணோம்? இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரா? ஒன்னும் புரியலையே. அம்மா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. வாங்கம்மா. அம்மா, இந்த இடத்துல ஒருத்தர் இளநீ கடை போட்டிருந்தாருல்ல, அவர் எங்கம்மா? என்னம்மா எல்லாரும் அவனையே தேடி வரீங்க? அந்த ஆள் ஏதாவது கடன் வாங்கிட்டானா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. அவரை கொஞ்சம் பார்க்கணும், அதான். அந்த ஆளு 2 நாளா கடையே போடலம்மா, வீடும் பூட்டி இருக்கு. என்ன கதைனே தெரியல. வீட்லயும் இல்லையா? அப்போ எங்க தான் போனாரு? ஏதோ பிரச்சனைமா. போலீஸ் வந்து நேத்து விசாரிச்சுச்சு. இன்னைக்கு நீ வந்து விசாரிக்கிற. என்னம்மா சொல்றீங்க? போலீஸா? ஆமாம்மா, போலீஸ் வந்து இளநீ கடைக்காரன் எங்க போனா, வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. கூட ஒரு பொண்ணு வந்துச்சுமா. பொண்ணா? ஆமாம்மா. கண்டிப்பா அது அஞ்சலியா தான் இருக்கும். அட பாவமே, எனக்கு உதவி பண்ண போய் இளநீ கடைக்காரர் மாட்டிக்கிட்டாரே. வீட்டை போட்டுட்டு போயிருக்காருன்னா அப்ப ஏதோ சொல்லி மிரட்டி இருக்காங்க. என்னவா இருக்கும்? இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. சரிம்மா, வரேன். போயிட்டு வரேம்மா. சரிம்மா. ஏய் இலக்கியா, என்னம்மா கண்ணு, அந்த இளநீ கடைக்காரனுக்கானு தேடுறியா? சொல்லும்.
ஏன் இலக்கியம் அவனை தேடுற? ஆ, இன்னும் வேற யாருக்காவது மயக்க மருந்த இளநீல கலந்து கொடுக்கணுமா? ஆ? நீங்க வருவன்னு எனக்கு தெரியும்டி. உன் மேல போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கோன்னு அத்தை சொன்னாங்களா? எங்க அந்த இளநீ கடைக்காரன் உண்மையா உளறிடுவானோன்னு நீ பயந்து ஓடி வந்திருக்க அதானே? அப்போ நீ என் கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணதை ஒத்துக்கிற? ஆமாண்டி, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நீ கர்ப்பமாவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணி என்ன சாதிச்ச? கடைசியில நான் கர்ப்பம்னு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்தல்ல? இப்ப என்ன பண்ண போற? அது டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இல்ல, நீ அவங்கள மிரட்டி வாங்கின ரிப்போர்ட். நீ இளநிய மட்டும் முழுசா குடிச்சிருந்தேனா அன்னைக்கே உன் வயித்துல ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். கார்த்திக் உன்னை அடிச்சு வீட்டு விட்டு துரத்தி இருப்பான். இப்படி நீ என் மேல எல்லாம் கேஸ் கொடுத்திருக்க மாட்ட. ஏய் நிறுத்துறி. யார் வயித்துல ஒண்ணும் இல்ல? நான் கர்ப்பம்னு ஒரு டாக்டர் இல்ல 3 டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீ அந்த இளநீ கடைக்காரனோட சேர்ந்து என் கர்ப்பத்தை கலைக்க பிளான் பண்ணிருக்க. அதுல நான் தப்பிச்சிட்டேன். என் குழந்தைய கொல்ல நினைச்ச ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன். நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏய், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கையில இருக்கிற தைரியத்துல நீ ஆடிட்டு இருக்க. வாய்ஸ் இல்லாத அந்த டம்மி வீடியோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு மேட்ரே தெரியாதாமா? அந்த ஆதாரம் டம்மி தான். ஆனா கில்லி மாதிரி வேற ஒரு ஆதாரத்தை பிடிச்சிருக்கேன். நீயும் இளநீ கடைக்காரனும் பிளான் பண்ணத அவன் பையன் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதுல நீங்க 2 பேரும் எனக்கு மயக்க மருந்து கொடுக்கறத பத்தி பேசினது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த இளநீ கடைக்காரன் மொபைல புடுங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அவனதான் தேடிட்டு இருக்கோம். ஆனா அவன் சிக்குனான்னு வை, நீயும் வசமா சிக்குவ. அப்ப இருக்குடி உனக்கு வான வேடிக்கை. அட கடவுளே, அவரோட பையன் ரெக்கார்ட் பண்ணதை நான் கவனிக்கலையே. இப்ப இளநீ கடைக்காரர் இவ கையில மாட்டினா பெரிய சிக்கலாடுமே. போலீஸ் அந்த கடைக்காரனை சிவியரா தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பிடிச்சிருவாங்கம்மா. அவனை பிடிச்சதும் போலீஸ் உன் கையில விலங்க போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அப்ப தெரியும்டி உனக்கு இந்த அஞ்சலி யாருன்னு. உன் கையில எத்தனை ஆதாரம் வேணாலும் இருக்கலாம், ஆனா என்கிட்ட ஒரே ஒரு சிறப்பான ஆதாரம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நீ கர்ப்பம்னு பொய் சொல்லி போட்டிருக்கிற இந்த போலி வேஷம். நீ என்ன அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பொய்ய உடைக்கிறேன். உன் கையில அந்த விலங்க மாட்டுறேன். அதையும் பார்க்கலாம். உன் கையால ஒருத்தன் இளநீ கடையில முக்காடு போட்டு உட்கார்ந்திருந்தால அவளையும் போலீஸ் தேடுது. எல்லாரும் சீக்கிரம் சிக்குவாங்க. அவங்கள வச்சே நீ என் கர்ப்பத்தை கலைக்க சதி பண்ணத கோர்ட்ல நான் நிரூபிப்பேன். உன்னை 7 வருஷம் நான் ஜெயில போடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ கர்ப்பிணின்னு பொய் சொன்னது, கார்த்திக கடத்தினதுன்னு எல்லா குற்றத்துக்கும் நீ தாண்டி ஜெயிலுக்கு போக போற. சவாலா? அப்ப இந்த சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். அது நடக்காதடி. கூடிய சீக்கிரம் உன் கர்ப்ப வேஷம் கலையும். அப்புறம் கேஸாவது மண்ணாவது எதுவும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வரட்டா? போடி போ. போலீஸ் உன்னை நெருங்கிட்டு இருக்கு. நீ நல்லா சிக்கிட்ட. ஒரு 2Cல நல்ல இடமா இருந்தா சொல்லு, பணத்தை கொடுத்து உடனே கிரயம் பண்ணிடலாம். என்ன சார் திடீர்னு இடம் வாங்குறீங்க? எங்க இருந்து அவ்வளவு பணம் வந்துச்சு? அது கௌதம்னு ஒரு பணக்கார பையன் சிக்கனா, இதான் டைம்னு லம்பா ஒரு அமௌண்ட்டை தட்டிட்டேன். சரி, அந்த பணத்தை வச்சு ஒய்ஃப் பேர்ல ஒரு லேண்டை வாங்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பணம் ரெடியா இருக்கு, சொல்லு உடனே முடிச்சிருவோம். இப்பதான் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்கிட்ட இருந்து மெசேஜ் வருது.
இடத்துல எத்தனை மாடி வீடு வேணாலும் கட்டலாம். ஆனா அதுக்கு அப்ரூவல் தரக்கூடாதுன்னு எஸ்எஸ்கே அமௌண்ட் கொடுத்துட்டாரு. அதான் உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இது இது எப்படி? ஒன்னும் புரியலையே. நீ கொஞ்சம் வெளியே கூப்பிடுற. சரிங்க சார். சொல்லுங்க ஆபீசர். ஏப்பா என்னப்பா இது? ரெஸ்டாரண்ட்ல நம்ம பேசுனது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்க. நீ பேசுனது உண்மைதானே ஆபீசர்? நீ தானே சொன்ன கையில மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஓனா சேனல் நடத்துறாங்க அப்படின்னு. அதான் நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த வீடியோவை போடலான்னு பாக்குறேன். சார் 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 அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க சார். என் வேலை போயிரும் சார். வேலை போனா என்ன பாஸ்? அதான் கொள்ளடிச்சு வச்சிருக்க பணம் 3 தலைமுறைக்கு நல்லா உட்கார்ந்து திங்கலாமே. சார் சார் விளையாடாதீங்க சார். இது என் லைஃப் சார். நீ என்ன மாதிரி எத்தனை பேரோட லைஃப்ல விளையாடி இருப்ப. உன் வீடியோவை உலகம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாம விட மாட்டேன். சார் 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 இது வெளியில தெரிஞ்சா நான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிரும் சார். சார் என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு சார். சார் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் 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 வேணாம் சார். உங்ககிட்ட வாங்கின 2 கோடியும் அப்படியே திருப்பி கொடுத்துறேன் சார். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். அப்படியா சொல்ற? சார் ஆமா சார். இப்ப அந்த பணம் என் வீட்டுல தான் சார் இருக்கு. அதுல இருந்து 1 ரூபாய் கூட நான் எடுக்கல சார். அது அப்படியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துறேன் சார். அப்படியா? சரி கிளம்பி வா. சார் எங்க சார் வரணும்? நீ ஆல்ரெடி வந்த அதே ரெஸ்டாரண்ட். ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார். வீட்டுல போய் பணத்தை எடுத்துட்டு அப்படியே வந்துடுறேன் சார். வா. ஓகே சார். ஷோ இப்படி பண்ணிட்டானே. போச்சே போச்சே. சார் 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 வலசரவாக்கத்துல நீங்க கேட்ட மாதிரி 2 கோடிக்கு இடம் இருக்கு சார். நீ வேறயா? அந்த 2 கோடி கொடுத்த உடனே அதுக்கு வேட்டு வச்சுட்டாயா? சார் 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 அடடடடடே. வாங்க சார் வாங்க. 10 நிமிஷம் சொல்லிட்டு 8 நிமிஷத்துலயே வந்துட்டீங்க. சரி உட்காருங்க. உட்காருங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை நம்பி தானே பணத்தை வாங்கினேன். ஆனா வாக்கு மாறிட்டீங்களா சார்? இந்த வாக்கு, நாக்கு, நம்பிக்கை, நாணயம் இத பத்தியெல்லாம் நீ பேசவே கூடாது. என்ன எவ்வளவு தைரியம் உனக்கு? என் நல்ல இடத்த மோசமான இடம்னு சொல்லி என் பிசினஸையே ஊத்தி மூட பார்த்த. அதுக்கு தாண்டா உனக்கு தெரியாம இந்த வீடியோ எடுத்தேன். ஆமா இந்த வீடியோ எடுத்தது யார் தெரியுமா? என் வைஃப். நேத்து நமக்கு சப்ளையரா ஜூஸ் கொடுத்தாங்களே, நீ கூட சுறுசுறுப்பா இருக்க மாட்டேன்னு திட்டினியே, அவங்க தான். வீடியோ எவ்வளவு சுறுசுறுப்பா எடுத்திருக்காங்க பாத்தியா? சார் 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 என்ன சார் இது? இப்படி திட்டம் போட்டு கவிதிட்டீங்களா சார்? ஏதோ தப்பு நடந்து போச்சு. இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சிருங்க சார். நீ என்கிட்ட ஆதாரத்தோட சிக்கிட்ட, அதனால கெஞ்சிர. இது எதுவுமே தெரியாத மக்கள் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி ஒரு பிளான போட்டு அதுக்கு லோன் வாங்கி பிசினஸ் பண்ணா உனக்கு பங்கு தரணும். பங்கு கேக்குறதுக்கு நீ யாரா? என் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? நான் ஒரு லீடிங் பிசினஸ் மேனா இருந்தவன். என் கண்ணிலே விரல விட்டு ஆற்றிய பாவம் அந்த அப்பாவி ஜனங்க. சிறுக சிறுக சேமிச்சு ஒரு தொழில் பண்ண வந்தா அவங்களுக்கு என்னென்ன டார்ச்சர் பண்ணிருப்ப. இல்ல உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ தண்டனையா அனுபவிச்சே ஆகணும். சார் ப்ளீஸ் சார். அதான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா சார், என்னை விட்டுருங்க சார். சார் உங்க பணம் தான் உங்களுக்கு திருப்பி வந்துருச்சுல்ல சார், அப்புறம் என்ன சார்? டேய் அது என்னோட பணமே கிடையாது.
நீ யாரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் சாயில் டெஸ்ட கெடுத்தியோ அந்த எஸ்எஸ்கே ஓடது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.